ஃபஸ்ட்டு இண்டிகோன்றது வந்துட்டு ஒரு நார்மல் ஏர்லைன் கிடையாது. நீங்க ஒரு ஏர்போர்ட்ல போயிட்டு டொமஸ்டிக் ஸ்பெஷலா டொமஸ்டிக் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்ல ஃபுல்லா இண்டிகோ மட்டும் தான் மேக்ஸிமம் இருக்கும். டாமினேட்டர் அவங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஏர்லைன் 60% ஆஃப் மார்க்கெட் வந்து ரன் பண்ணுறதே அவங்க தான். 60% ஆஃப் பேசஞ்சர்ஸை கேரி பண்ணிட்டு போகிறது எல்லாமே இண்டிகோ தான். ஸோ அவ்வளோ பெரிய கேரியர் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் வச்சுருப்பாங்க. ஸ்டாண்ட் பை வச்சுருப்பாங்க. பட் சடனாக நியூ ரூல் டிஜிசியை கொடுத்ததால அதை அவங்க அடாப்ட் பண்ண முடியல. டக்குன்னு டிஜிசியை கொடுத்த நியூ ரூலை அடாப்ட் பண்ண முடியல அவங்க. நியூ ரூலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக வந்து பைலட்ஸ்க்கு வந்து வீக்லி 36 ஹவர்ஸ் ரெஸ்ட் உண்டு. அந்த 36 ஹவர்ஸை 48 ஹவர்ஸ்னு மாற்றிருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஒரு பைலட் வந்துட்டு வீக்லி ஒரு 6 நைட் லேண்டிங்ஸ் அலவுடு. அது வந்து 2 நைட் லேண்டிங்ஸ்னு மாற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து லிமிட்டேஷன்ஸை கம்மி பண்ணியிருக்கு. ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸை கம்மி பண்ணும்போது பைலட்ஸோட அந்த ரோஸ்டரில் பாதி ஃப்ளைட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஃப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 9 ஹவர்ஸ் தான் நீங்கள் ஃப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ரெஸ்ட் கொடுக்கணும். இது பைலட்ஸோட ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, எஃப்டிடிஎல் சொல்லுவாங்க. ஸோ இந்த லிமிட்டேஷனுக்குள்ளே தான் அவங்கள ரோஸ்டரிங் பண்ணுவாங்க. ஸோ 8 மணி நேரம் பறந்துட்டிங்கன்னா அடுத்து உங்களால் 1 ஹவர் தான் ஃப்ளை பண்ணுற மாதிரி அவங்களால ரோஸ்டர் பண்ண முடியும். 1 ஹவரில் எதுவுமே இருக்காது. அப்போ அவங்க ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கேப்பில் தான் எல்லா பைலட்ஸும் நெக் டு நெக்காக ரோஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இப்படி திடீர்னு கொடுத்த ஒரு இந்த ரூலால் பாதி பைலட்ஸோடைய ஹவர்ஸ் வந்து அவங்களால காம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஃப்ளை பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. அண்ட் இவங்க வந்து அந்த ரோஸ்டிங் சிஸ்டமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ யாரை அனுப்புறது யாரை பார்க்கறதுக்குன்றதுக்கே தே நீட் அ டைம். ஏன்னா சின்ன நெட்வொர்க் இல்லை, எவ்வளோ ஃப்ளைட்ஸு எவ்வளோ பேசஞ்சர்ஸ் கேரி பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு அவங்க. ஸோ அப்படின்னும் போது திடீர்னு ஒரு கொலாப்ஸாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. அண்ட் தே செட் வெரி கிளியர்லி இட் வில் பி மேனேஜபிள். ஃபெப்ரவரிக்குள்ளே